இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மொட்டு கட்சியின் ஆதரவின்றி ரணில் போட்டியிட மாட்டார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் துஷார இந்துனில் தகவல். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தீர்மானிப்பதற்காக இன்று கூடும் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு. தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக இந்த ஒரு தீர்மானத்தையும் இலங்கை தமிழரசு கட்சி இதுவரையில் எடுக்கவில்லை என எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவை அறிவித்துள்ள வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் தான் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடப் போவதாகவும் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அணியில் இணைய மாட்டார்கள் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் தெரிவித்துள்ளார். எனினும் தமது கட்சியின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் ராஜித சேனாரத்ன ஆகியோர் ரணிலுக்கு ஆதரவு வழங்கக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ரணில் அணியோடு இணைவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. எனினும் எதிர்வரும் 8ஆம் தேதி 35 தொடக்கம் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஜித்துடன் இணைய தயாராக இருக்கின்றார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதா என்ற பிரச்சினையை தீர்க்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறுகின்றோம். ஜனாதிபதி தேர்தலுக்கு உங்களுடன் இணைந்து கொள்வதாக கூறி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை காட்டிக் கொடுக்காதீர்கள். இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த கட்சி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் என்பதில் சாத்தியமில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவை பெற தவறினால் அவர் போட்டியிடப் போவதில்லை. அப்படியானால் பொன்சேகாவும் ராஜிதவும் செல்ல இடமில்லாமல் போய்விடும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். அரசு வைத்தியசாலைகளில் உள்ள 850 அத்தியாவசிய மருந்துகளில் 329 மருந்துகள் 3 மாதங்களுக்கு கூட போதுமானதாக இல்லை என மருத்துவ வழங்கல் துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 850 வகையான அத்தியாவசிய மருந்துகளில் 643 மயக்க, இதய நோய்கள், குழந்தை நோய்கள் மற்றும் மனநோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் மற்றும் அந்த மருந்துகளும் பற்றாக்குறையாக உள்ளன. மருத்துவ வழங்கல் துறையின் சுகாதார தரவு அமைப்பின்படி 88 வகையான மருந்துகள் எந்த மருத்துவமனையிலும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. புற்றுநோயாளிகளுக்கு வழங்கப்படும் 97 வகையான தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகளில் 50% இல்லை என்றும் புற்றுநோய் வைத்தியர்கள் சுகாதார அமைச்சுக்கு தெரிவித்துள்ளனர். விநியோகஸ்தர்களுக்கு நிலுவைத் தொகையை வழங்காததால் இவ்வாறு மருந்து தட்டுப்பாடு மீள உருவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு கூறுகின்றது. மருத்துவ விநியோகத்துறை மற்றும் அரச மருந்து ஒழுங்குமுறை கூட்டுத்தாபனத்திலிருந்து விநியோகஸ்தர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை 8,000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும். குறித்த மருந்து தட்டுப்பாடு தொடர்பாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்ற போதும் உரிய தீர்மானம் எட்டப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தீர்மானிப்பதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று கூடுகின்றது. கடந்த 17ஆம் திகதியோடு ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வசமான நிலையில் இந்த மாத இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தொடர்பாக அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த வாரம் அறிவித்திருந்தது. இதற்கமைய தேர்தல்கள் ஆணைக்குழு இன்றைய தினம் கூடுகிறது. இதேவேளை முன்னர் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது 26 அங்குலம் நீளமான வாக்குச்சீட்டு பயன்படுத்தப்பட்டதாக அரசு அச்சக திணைக்களம் தெரிவிக்கின்றது. அந்த வாக்குச்சீட்டை இந்த முறையும் அச்சிட நேரிட்டால் 600 மில்லியன் ரூபாய் முதல் 800 மில்லியன் ரூபாவுக்கு இடைப்பட்ட நிதி செலவாக கூடும் என அரசு அச்சகமா அதிபர் கங்கானி லியனகே தெரிவித்துள்ளார். காகித உற்பத்திக்கான செலவினம் 4 மடங்காக அதிகரித்துள்ளமை, மின்கட்டண அதிகரிப்பு மற்றும் சேவையாளர் கொடுப்பனவு உள்ளிட்ட பல காரணிகளால் அச்சிடல் செலவினம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் 2 தேர்தல்களையும் நடாத்துவதற்கு தேவையான காகிதங்கள் தம்மிடம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கு வெளியே ஒரு வேட்பாளருக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளித்தால் பிரதமர் பதவி தமது கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கூட்டம் ஒன்றில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. எதிர்கால அரசியல் நிலைமைகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆயத்தங்கள் தொடர்பாக இந்த சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, கட்சியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ச உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பெசில் ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துகின்ற எந்த ஒரு தீர்மானத்தையும் இலங்கை தமிழரசுக் கட்சி இதுவரையில் எடுக்கவில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தமிழரசுக் கட்சி இது சம்பந்தமாக 2 மத்திய செயற்குழு கூட்டங்களிலே எடுத்த முடிவானது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தொடர்பில் நாங்கள் எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என்பதாகும். நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நிற்கின்ற பிரதான வேட்பாளர்களோடு பேரம் பேசி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லுகின்ற விடயங்களை அவதானித்து யாருக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அதற்கு பின்னர் நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம். அதன்படி பிரதான வேட்பாளர்களில் தங்களை வெளிப்படையாக அடையாளம் காட்டியிருக்கின்ற சஜித் பிரேமதாசவோடும் அனுருகுமார திசாநாயக்கவோடும் எங்கள் கட்சி அலுவலகத்திலே உத்தியோகபூர்வமாக நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தியிருப்பதோடு எங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்களுக்கும் சொல்லியிருக்கின்றோம். அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்த பின்னர் என்னென்ன விடயங்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன, எவற்றை பகிரங்கப்படுத்தி சொல்லுகின்றார்கள் என்பதை அவதானிப்போம். ஆனால் வேறு எவரும் இன்னமும் தங்களை வேட்பாளர் என்று அறிவிக்கவில்லை. அப்படி அறிவிக்கின்ற பட்சத்தில் அவர்களோடும் இதே மாதிரியான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்துவோம் என்றும் தெரிவித்தார். நாட்டில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள ஜப்பானிய உதவியின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களை மீள ஆரம்பிப்பதற்கான நிதியை வழங்குவதாக ஜப்பானிய அரசாங்கம் நேற்று நிதியமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அதன்படி பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டம், பயன்பாட்டு திட்டங்கள், சுகாதாரத்துறை மேம்பாட்டு திட்டங்கள், கிராமிய அபிவிருத்தி திட்டங்கள் உட்பட இடைநிறுத்தப்பட்ட பல திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகாமையின் தலைவர் கலாநிதி தனகா அகிகிகோ நிதியுதவியை மீள ஆரம்பிப்பது குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, இலங்கைக்கான ஜப்பானிய தூதர் மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் சிரேஷ்ட பிரதிநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறியுள்ள வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அடுத்த சில தினங்களில் யாழ்ப்பாணத்திற்கு போகப் போவதாகவும் கூறியுள்ளார். தமது அரசியல் மிகவும் வெளிப்படையான ஒன்றாக இருக்கும் என்று கூறிய அவர், நிர்வாகத்தில் உள்ள பலரை தட்டி கேட்டதால் அந்த திசையில் இருந்து தமக்கு அச்சுறுத்தல் வரலாம். அதேபோல அரசியலில் ஈடுபட போவதால் அந்த திசையில் இருந்தும் தமக்கு அச்சுறுத்தல் வரலாம். அதற்காக தாம் அச்சப்பட போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அவரது நடவடிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் இலங்கை அளவில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள தமிழர்களாலும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சராக இருந்த வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அங்கு நடந்த மருத்துவ மோசடிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதை அடுத்து யாரும் எதிர்பாராத விதத்தில் மிக குறுகிய காலத்தில் பிரபல்யம் அடைந்தார். ஆரம்பத்தில் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று கூறி வந்த அவர் இப்போது அரசியலுக்கு வருவது என்ற முடிவு எடுத்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது என்றால் அவர் யாழ்ப்பாணத்தில் தான் போட்டியிடுவார் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் அவர் போட்டியிடப் போவதை பெரும்பாலான தமிழ் கட்சிகள் ரசிக்கப் போவதில்லை. காரணம், அவரது அரசியல் வருகை அவர்களுக்கு தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த சில தினங்களில் யாழ்ப்பாணம் போகப் போவதாக குறிப்பிட்ட அவர் அங்கு அரசியல் வேலைகளை தொடங்கப் போகிறாரா என்பதை தெளிவுபடுத்தவில்லை. அதேபோல அவர் தொடங்கப் போவதாக கூறியுள்ள அரசியல் கட்சியை பற்றிய விளக்கம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. சமூக வலைதள பதிவுகளை பார்க்கும்போது தமிழ் மக்கள் மத்தியில் இந்த குறுகிய காலத்தில் கணிசமான செல்வாக்கு ஏற்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. அந்த செல்வாக்கு அரசியல் வாக்குகளாக மாற இன்றைய சூழ்நிலையில் அதிக சந்தர்ப்பம் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது.